மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை 3ஆம் தேதி 3/6/2024 ஜூன் மாதம் திங்கட்கிழமை. குரோதி வருடம் வைகாசி 21ஆம் தேதி. இன்று துவாதசி திதி மாலை 11 வரைக்கும் அசுபதி தியாஜிதம் சித்த யோகம். நாளை 11:20 வரைக்கும் அஸ்வினி. சங்கரன் கோயில் கோமதியம்மன் புஷ்ப வாகன தரிசனம் காலை 9:58 முதல் 10:34 மணிக்குள். மனை ஆலயம் கிணறு வாஸ்து செய்ய நல்ல நாள். சிறிய நகர்த்து. சூரிய உதயம் 5:58. ரிஷப நாளிகை 1:47. திதி வந்து துவாதசி திதி. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 6:30. கௌரி நல்ல நேரம் காலை 9 to 9:30 to 10:30, மாலை 7:30 to 8:30. பரிகாரம் தயிர். காலத்தை பயன்படுத்தி கொள்பவர்களுக்கே காலமும் உதவி செய்யும். ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. சந்திராஷ்டகம் வந்து மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு வந்து சந்திராஷ்டகம். மகம் பூரம். ராசி பலன். மேஷம் முயற்சி, ரிஷபம் ஆக்கம், மிதுனம் தனம், கடகம் பக்தி, சிம்மம் நிறைவு, கன்னி உதவி, துலாம் நம்பிக்கை, விருச்சிகம் பாராட்டு, தனுசு தடங்கள், மகரம் சாதனை, கும்பம் ஆதாயம், மீனம் சுகம். சந்திராஷ்டிரம் வந்து மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும். இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நாளைக்கு வந்து பிரதோஷம். நேற்று வந்து பிரதோஷம், மாத சிவராத்திரி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். வணக்கம் தொடங்கும் போதே வளரத் தொடங்கிவிட்டோம். வணங்கத் தொடங்கும் போதே வளரத் தொடங்கிவிட்டோம். மாத சிவராத்திரி நாளைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிவபெருமானுக்கு உகந்த நாள். பிரதோஷம். இன்று வந்து துவாதசி. வந்து சைவ சமயமே சைவம். கால பைரவர் வழிபாடு, அபிராமி அந்தாதி, சத்யநாராயண பூஜை. வந்து இது வந்து பஞ்சாங்கத்தில் வந்து வைகாசி கார்த்திகை இறை வைகாசி. இன்னைக்கு வந்து இங்கே வைகாசி இன்றைக்கு வாஸ்து நாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கு நாம் வந்து ஒரு எண்ணெய்லாம் சமைச்சிங்க. இன்றைக்கி மோடம் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டான மழை பெய்யுது. மோடம் போட்டுட்டு தான் இருக்குது. வந்து எண்ணெய்லாம் சமைச்சிங்க. என்ன சாப்பிட்டீங்க? இன்றைக்கி வந்து அப்புறம் ஒரு உடம்பு முடியாத மாதிரி இருக்குங்க. காய்ச்சல். மழை பெய்யறதுனாலையும் தண்ணியில் அது இதுன்னு மழை தண்ணியெல்லாம் புழங்குறதுனாலையும் கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம அன்றைக்கு வந்து ஒருத்தர் வந்து தன்னோட மரணத்தையே தடுத்து நிறுத்துகின்ற ஒரு செயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போட்டிருந்தாங்க. ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம், ஒரு பாலடைந்த கோவிலுக்கு வந்து ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்தோ அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நினைத்தாலே அந்த மரணம் வந்து தள்ளி போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு இது வந்து அந்த ஒரு செயலுங்களாம். ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சும்மா நினைத்தாலே நம்மளோட மரணம் வந்து தள்ளி போயிடுமா. காலதேவன் வந்து ஓடிடுவாராம். அந்த இதற்கு உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து அன்றைக்கு வந்து இது முடிய போகுதுங்களாம். அதாவது ஆயுள் பாகம் முடிய போகுது. காலையில் ஒரு
அன்றைக்கு மதியமோ 12 மணியோ 8 மணிக்கோ முடிய போகிற பொழுது அவர் ஒரு பாழடைந்த மழை ரொம்ப வருது. பாழடைந்த கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறாரு. அப்போ நினைக்கின்ற பொழுது இந்த கோவில் ஏன் இப்படி பாழடைந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது இதை நம்ம செய்தால் கூட பரவாயில்லையேன்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கின்ற பொழுது உடனே ஒரு கருநாகம் வருது. அந்த கருநாகத்தை பார்த்து அவர் நகர்ந்து ஓடும் பொழுது அந்த கோவில் இடிஞ்சு விழுந்துருது. அப்போ தான் அவர் இந்த ஜோதிடர் என்ன இவருக்கு இன்றைக்கி இவரோட ஆயுள் பாகம் முடியும், ஆனாலும் தேவர் அவசியம் சொல்லக்கூடாது அப்படின்றக்கும்போது தான் அவர் நினைக்கிறாரு. அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் இந்த கோயிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவருக்கு ஆயுள் பாகம் அதிகமாகிடுது. அதனால் அதை நாம் நினைத்தாலே போதுமானது. அதை நம்ம ஒவ்வொரு கோயில் கும்பாபிஷேகத்துலேயும் கலந்துக்கிறது, அந்த தண்ணி நம்ம மேலே படுறது, இப்போல்லாம் டிவியிலேயே காட்டுறாங்க, நேரில் கூட அப்படி பார்க்க முடியாது. அதனால் அதை நம்ம பார்த்தாலே போதுமானது ஒன்று. இன்னொன்று, ஒருத்தர் ரொம்ப பணக்காரராகவும் ஒருத்தர் ரொம்ப நல்லவங்கெல்லாம் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க கெட்டவங்கெல்லாம் ஆனாலும் வசதி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன ஒரு இது நினைக்கிறாரு, ஒரு இறைவன்கிட்ட ஒரு பக்தர் கேட்குறாரு. அதுக்கு இறைவன் சொல்கிறாரு, அவங்க போன ஜென்மத்தில் முன்வினை கர்மா, போன ஜென்மத்தில் அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. அது இல்லாத அவங்க தீயது பண்ணினாலும் அது ரொம்ப நாள் நிலைக்காது. உடனே அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க, மக்களை ஏமாற்றி இவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் அவங்க வீட்டில் இதாகுது. அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, அவங்க இருந்தாலும் அவர்கள் ஏன் அப்படி இருக்காங்கன்னா அது போன ஜென்மத்தில் அவங்க செய்த புண்ணியம் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. ஆனாலும் இப்போ நம்ம அது நம்ம நல்லவங்க நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கஷ்டப்பட்டால் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் நம்ம இருப்போம். அவங்க அப்படி இல்லை. அவர்களுக்கு உண்டானதை அது கடவுள் எந்த நேரம் என்னங்கிறதெல்லாம் கொடுத்துருவாரு. அப்போ எல்லாம் அரசன் நின்று கொள்ளான், தெய்வம் நின்று கொள்ளும். இப்போல்லாம் உடனே கொடுத்துட்றாரு தப்பு செஞ்சால். அதனால் நம்ம இருப்பதை வைத்து கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட இது. ஒருத்தர் பொருளுக்கு இப்போ நியாய தர்மமாக வாழ்ந்தே நம்மளால் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இது உலகம் கலியுகமாக இருக்குது. கலியுகத்தில் அது அப்படி தான் நடக்கும். அதனால் யாருக்கும் யாரும் கெடுதல் செய்யாமல் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு கம்முன்னு அமைதியாக தெய்வ சிந்தனையோடையும் இருக்கிறத கொண்டு பழைத்தாவே நமக்கு நியாயமாக வாழ்கிறவங்க நிறைய காசு பணத்தோடலாம் வாழ முடியாது. ஒருத்தர் வியாபாரி சொன்னார், ஒரு மளிகை கடை வச்சுருக்க வியாபாரி, இப்போ இருக்கவங்க உடனே பணக்காரராகிடுறாங்க. அது எப்படி? நான் ஒரு சின்ன மளிகை கடை வச்சேன், என் பொண்ணுக்கு ஒரு 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணேன், ஒரு சின்ன ஓட்டு வீடு வச்சுருக்கேன், இதை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சம்பாதிச்சு இப்போ என்னோடய வயசு 50 60 ஆகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இருக்கிறவங்க எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிறாங்க? வருஷம் ஒரு இது வாங்குகிறாங்க, பில்டிங்கோ ஒரு இது வாங்குகிறாங்க, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் அப்போ அவங்க மக்களை ஏமாற்றி அவங்க சம்பாதிக்கிறாங்க. நியாயமாக சம்பாதிச்சா கொஞ்சம் தான் இது பண்ண முடியும். நியாய தர்மத்தை மீறி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கின்ற பொழுது அது அதிகமாக வரும். இப்போ நியாயமாக இருக்கிறவங்களுக்கே எந்த இதுவும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு இது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கொரோனா காலத்தில் இருந்ததுலேருந்து கொஞ்சம் மக்கள் பண மதிப்பிழப்பு, கொரோனா இதிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் கஷ்டம்தான் பட்டுட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். இவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலம்லாம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்குது. அதனால் நாம் உடம்பு வர முடியல, தலை வர ரொம்ப வலிக்கிறாங்க. அதனால் தெய்வ சிந்தனையோடு நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை இருங்க.
ஒரு பராமரிப்பு இல்லாத கோவிலுக்கு வந்து எண்ணெய் கிண்ணெய் வாங்கி கொடுங்க. அதை ஏதோ ஒரு கூட்டி பெருக்கி ஒரு சுத்தம் பண்ணி இருந்தாலே போதுமானது. அதனால் நம்ம எல்லாம் எங்கே பார்த்தாலும் மழை, ஜாக்கிரதையாக இருங்க. வெளியிலலாம் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா தான் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு நினைக்கிறேனே தவிர மழையில் எங்கேயுமே போகக்கூடாது. வீட்டிலையே பத்திரமா இருக்கணும். இப்பெல்லாம் கலிகாலமாக அது இருக்குது. நியாயம் தர்மங்கிறதுக்கெல்லாம் காலமே இல்லை. அநியாயம் பண்ணுனா நல்லா இருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. எனக்கு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் பார்க்குறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.